நிஜமா கல்லு தானா இல்லை தெய்வம் தானா என்ன நமக்கு சந்தேகம் வரும். அவர் நம்ம குற்றங்களை பார்க்குற சமயத்துக்கு கல்லா தான் இருக்காருன்னு புரிஞ்சுட்டோம். நமக்கு அருளும் சமயத்துக்கு தான் அவர் தெய்வமா இருக்கார். ஒரு ஆஸ்திகன் கூட தைரியமா சொல்லலாம், பெருமாள் கல்லு தான், பெருமாள் தெய்வம் தான். சுவாமி நீரே இப்படி பேசி அவர் போய் கல்லுன்னு சொல்லலாமன்னால், ஏமா அவர் நிஜமா எழுந்து வந்துட்டாருன்னா இப்போ என் குற்றங்கள்லாம் பார்த்த உடனே உதைக்க வந்துட மாட்டாரா? அவர் கல்லா இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னா தான் என் குற்றங்களை பார்க்காத இருப்பார். அப்ப கொடுக்கிற சமயத்துக்கு தெய்வமா இருக்கணும், என் குற்றங்களை பொறுத்துக்கிற சமயத்துக்கு கல்லா தான் இருக்கணும். அதனாலதான் திருடனையும் அவர் பார்க்க மாட்டேங்கிறார், அதனாலதான் கொள்ளக்காரனையும் பார்க்க மாட்டேங்கிறார். இந்த அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலரும் பெருமாள் தானே நம்மளை காப்பாற்றணும், கோவில் இருக்கிறவருக்கு மணி எல்லாம் வச்சிருக்கா, ராத்திரி திருடன் வந்தா கணக்கணா அடிக்கிறது, இது கூட அவருக்கு தெரியாதான்வா? கண்டிப்பா தெரியும். ஆனா ஒண்ணும் பண்ணல, தெரியாம அவர் பண்ணாம இருக்கிற, தெரிஞ்சு பண்ணாம இருக்கார். ஏன் தெரிஞ்சு பண்ணாம இருக்காருன்னா, எங்கிட்டையும் உங்ககிட்டையும் தெரிஞ்சுதானே பண்ணாம இருக்கார். அப்ப நம்ம கிட்ட மட்டும் தெரிஞ்சு பண்ணாம இருக்கணும், அவர்கிட்ட மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியுமோ? இந்த அர்த்தத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே யாரான்னு கேட்டா எடுத்து சொல்லணும், இதுக்குதான் அவர் காத்துட்டு காரணம். 5 ரசங்கள் பார்த்துட்டோம். தாஸ்ய ரசம், தாயின் ரசம், தந்தையின் ரசம், காதலியின் ரசம், தூது விட்டவனுடைய ரசம். தூது போன பறவைகள்லாம் திரும்பி வரணும் ஒன்று, அது வரும் வரைக்கும் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அதுக்கு தான் அனுகாரங்கிறது 6வது ரசம். அனுகாரம் வருவது தாரணங்கிறதுனாலே, அதாவது சீதா அழகான ஒரு வார்த்தை சொல்றார், ஹனுமான் வருகிறார். ஒரு கதை சொல்றேன், நாளைக்கு தான் சொல்லணும், இருந்தாலும் போனாலும் இன்னைக்கு அந்த கதை என்னன்னு பார்ப்போம். ஹனுமான் வரார், சீதையிட்ட பேசிட்டு இருக்கார். சீதா ஹனுமான் இடத்துல சொல்லுகிறாள், நான் எப்பவோ உயிரை விட்டுருப்பேன், ராமன் பிரிந்தான்னு தெரிஞ்ச உடனே தண்ணீரிலிருந்து மீன் விலகினா துடித்து இறக்கணுமா இல்லையா? அது போல ராமனை விட்டு பிரிந்த நான் உடனே மடிஞ்சு போயிருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னும் உயிரோடு இருக்கேனே. ராமானுஜர் இருந்த காலம், அவர் ஒரு நாள் பரமதித்து விட்டார், வைகுந்தத்தை அடைஞ்சிட்டார். ஊர்ல எல்லாரும் பல பேருக்கு அந்த சோகமே தாங்கல, உயிரை விட்டுட்டார். ஒரு ஆச்சாரியன் இப்படி உட்காண்டார், ஆர்வத்தை வேகமா விடுவிடுன்னு போயிட்டு இருந்தான். எங்கப்பா போறேன், எங்கேயோ முகத்துல ஒரே கவலையா போயிட்டு இருக்கியே. இல்லை ராமானுஜர் உலகத்தை விட்டு போயிட்டாராம், நான் அந்த பெரிய மரத்து மேல ஏறி தடால்னு தலைகுப்ப குதிச்சு என் உயிரை விட்டுக்க போறேன்னா. அந்த ஆச்சாரியன் பார்த்து சொன்னார், அவர் உயிர் போயிடுத்துங்கிற செய்தி காதலப்பட்ட உடனே உயிர் போயிருந்தா நீ பக்தன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு மரமும் தெரிஞ்சு கிளையும் தெரிஞ்சு மொட்டை ஏறி அது மேல நின்று தலைகுப்புற விழுந்தியானா கைகால் உடஞ்சி ஊருக்கு உபத்திரமா இருக்க போறேன், நீ பேசாம போயிடுவா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சுட்டாருவா. ஆகவே பெருமாள் பிரிந்தான்னு தெரிஞ்ச உடனே உயிர் பிரிஞ்சிருக்கணும் முடியாது. ஆனா சீத்தை போகல, இன்னும் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஹனுமானுக்கு அது எண்ணம், எப்படி இன்னும் சீதையை நீ உயிரோடு இருக்கிறீன்னு அவர் கேட்கல, ஆனா உள்ளத்துல நினைச்சுக்கிறார். ரொம்ப பெரியவாளுக்கெல்லாம் நம்ம நினைக்கிறத புரிஞ்சுடுவா, நம்ம பேசணுங்கிற தேவையில்லை. ஆஞ்சநேயர் உள்ளத்துல என்ன ஓடுறதுன்னு சீத்தை தெரிஞ்சுன்னு பதில் சொன்னான். நான் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன்னு தானே நீர் சந்தேகப்படுறீர். உங்க ராமன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ராவணனை ஜெயித்து சீதை எங்கேன்னு தேடிட்டு அசோகனுக்கு வருவார், வராத இருக்க மாட்டார். அப்படி வந்த போது சீதை எப்போதோ உயிரை விட்டு விட்டாளான்னு கேள்விப்பட்டாள், உன் ராமன் தாங்குவனான்னு யோசித்துப்பார். அந்த நிலைமை அவனுக்கு வரக்கூடாதுன்னு நான் உயிரை வடிச்சிருக்கேன் தவிர இந்த உயிர் எனக்கு பிடித்தங்கிறதுக்கு. அப்பதான் ஆஞ்சநேயர் புரிஞ்சின்றார், இவதான் நம்ம என்னமோ நினைச்சுன்னு வந்திருக்கோம், சாமானியப்பட்டவை இல்லை சீதை. ஏன்னா ராமன் நாளைக்கு தேடிட்டு வரும்போது என்ன நடக்குமோன்னு பயந்துருக்காளோ இல்லையோ, அத்தனை அளவுக்கு ராமனிடத்துல ஒரு பரிவு. சீதை தரித்தாள்னா தன் உயிரைத்தானே காப்பாற்றி கொண்டாள். எது கொண்டு காப்பாற்றிக்கிறோம், அதுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. பெருமாள் இல்லை, பக்கத்துல இல்லை, ராசக்கீழ நடந்தது கேள்விப்பட்டு விருந்தாவனத்திலே அப்படி வரிசையா கோபிகள்லாம் நிற்க, ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், அப்படி தோளோட தோல் கோத்துக்கு சுத்தி சுத்தி ராசக்கீழ ராசநாட்டியம் நடந்தது. எல்லாருக்கும் கோபிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இவா இன்னும் கொஞ்ச நாள் ஆனந்தப்பட்டா உயிர் போடுன்னு கண்ணன் புரிஞ்சுட்டார். அங்கேயும் மறைஞ்சுட்டார். தத்தைவ அந்தரதீயத, அந்த இடத்துல மறைந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே வருத்தம். அப்போ ஒருத்தி வழி செய்து விட்டாலும் நம்முடைய கண்ணன் இருக்கிறாப்புல நினைச்சிட்டு ஒரு நாடகம் போடுவோம்னு ஒத்தி சொல்றான். சரின்னு மற்ற பேர் ஏத்துட்டு கீழே உடனே காளிங்க நாட்டம் ஒத்தி விடு குனிஞ்சு உட்காந்துக்கிறான். இன்னொத்தி கண்ண நாட்டம் வந்து தன் காலை தூக்கி அந்த காளிங்கன் மேல வச்சு, துஷ்ட காளிய திட்டாத்திர திட்டம் மிதிச்சாவரா, நான் தான் கண்ணன், துஷ்ட காளியனே இருக்காதே, போ கடல் போ அப்படின்னு விரட்டுறான். பக்கத்துல இருக்கிறவெல்லாம் அப்படி தடி எடுத்துட்டு வந்து காளியன் அடிக்கிற ஆபரம் பண்றா. இது ஒரு 1/2 மணி 1 மணி இந்த நாடகம் நடந்தது. இந்த நாடகத்தினால கண்ணன் தங்களுக்குள்ள இருக்கிறாப்புல நினைச்சுக்கிறான். இது ஒரு ரசம். இதைத்தான் அனுகார ரசம்னு சொல்லுவா. அருகிற கண்ணன் இருக்க மாட்டார், ஆனா கண்ணன் இருக்கிறாப்புல நினைச்சுட்டே நாடகமாட்டம் நடிக்கிறது. திருப்பாவை 29 பாசுரமும் அனுகாரம் தான்.
ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவள். ஆண்டாளுக்கு பெருமையை என்ன? திருப்பாவையில தானே பெருமை. இந்த திருப்பாவை 29 பாட்டு என்ன தெரியுமோ? ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், பிறந்தது கலியுகம், தெற்கு கோடியில் இருக்கா, பெரியாழ்வாருடைய பெண். ஆனா அவ என்னவா நினைச்சிட்டு பாடினா தெரியுமோ? துவாபர யுகத்தில் பிருந்தாவனம் கோகுலத்தில் கண்ணனோட கூட இருந்த இடைச்சிகளுக்குள்ள ஒருத்தியா நினைச்சுன்னா இத்தனை பாட்டு பாடியிருக்கான். நீங்க பாட்டை சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு பெரியாழ்வார் அந்தனர் தலைவருடைய பொண்ணு பாடின பாட்டாவே இருக்காது. இப்போ வந்தெங்கும் கோழி இழைத்தனான், பிராமணனுக்கு கோழியை பத்தி என்ன பேசுது? வந்தெங்கும் கோழி இழைத்தனான் பிராமண பெண்ணு பாடலாமா? அது போல எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனான். எருமை சிறுவீடு மெய்யுமா பெருவீடு மெய்யுமான்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா பிராமணனுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருக்க வேண்டியது இடையர்களுக்கு தான் தெரியணும். அவளுக்கு தெரிஞ்சிருக்கேனால் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துல அவங்களது மெய்ப்பாடு தன்னை தானே ஒரு கோபிகையாக நினைச்சு விட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆய்ப்பாடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெருமாள் தான் அங்க இருக்கிற கண்ணன், இந்த ஊர் கோவில் தான் நந்தகோபாலனுடைய வீடு, தன் கூட இருக்கிற தோழிகள் தான் அங்க இருக்கிற இடைச்சிகள் இடையர்கள், தானே ஒரு ஆய்குலத்து பெண் என்று நினைச்சதே 29 பாசுரம். இதுதான் அனுகாரம். அனுகாரனை கண்ணன் வந்து கை கொள்ற வரைக்கும் நம்மள நாமே காப்பாத்திட்டாகணும் இல்லையோ? காப்பாத்திக்காட்டா என்னன்னா, நாம் பிரயத்தனப்பட்டு ஒரு இடத்துல போய் அங்க ஒரு பெரிய தங்க குடம் இருக்கான், அந்த குடத்து நிறைய பொற்காசிகள் இருக்கான்னு இப்ப நாடகங்கள்லாம் பார்க்க, திரைப்படங்கள்லாம் பார்க்க, ஒரு பெரிய போட்டி சுத்தி சுத்தி வரும். அது அங்க இருக்கு தங்கமலை தங்கமலை தேடிட்டே போவான். எல்லாம் போன உடனே அந்த குடத்தை போட்டு உடச்சி வச்சிருந்தா அது என்னலாம்? அதை போல ராமன் சீதையை தேடி சீதை இல்லைன்னா அப்ப அவருக்கு தானே வருத்தம். அது வரைக்கும் தன்னை காப்பாத்திக்கணும் இல்லையோ? அந்த ரசம் தான் தாரணை. நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அனுகாரம் பண்ணி காப்பாற்றி கொள்ளுகிறார்கள். ஆண்டாள் திருப்பாவையும் அப்படித்தான், கடஞாலம் செய்தேனும் யானை என்னும் நம்மாழ்வார் பாடினது அப்படித்தான். இது இத்தனையும் அனுகார ரசம். 6 ரசம் பார்த்தோம். அனுகரித்து தாங்குறோம், போறோம், வரோம், சரி. ஆனா போன இடத்துல பறவை போய் பேசி பெருமான் அங்கேருந்து திரும்பி வரணும் இல்லையோ? அது வருவதற்குள் சட்டென்று தாங்க மாட்டாமல் அடுத்த ரசம் மடலெடுக்கும் ரசம். மடல்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ரொம்ப முக்கியம். இது ஒரு காதலனுக்கு இயற்கையா காதலிக்கு காதலன் இடத்துல ஏற்படுற பிடிவாதம் ஒரு முக்கியமான ரசம் ஆச்சு. அது நீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்க்கலாம், காதலிக்குள்ளே பார்க்கலாம். அது என்னவோ இது சரியோ தப்போ, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இப்படிதான் பண்ணணும். இது நிறைய கணவனுக்கு இது பிடிவாதம் உண்டு. அவர் 10 தரம் பண்ணா நான் 2 தரமான பிடிவாதம் பிடிக்க மாட்டேமா அப்படிங்கிறதுக்காக மனைவி 2 தரமான பிடிக்கிறது உண்டு. இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்துறது தான் நல்லது. 2 பேரும் பிடிவாதம் பிடிச்சா நல்லது இல்லை. இவர் பிடிக்கிறாரா சரின்னு அந்த மனைவி அந்த சமயத்துக்கு விட்டுறது தான் நல்லது. அவளும் கணக்கு வச்சுக்கோ, இவர் 8 தரம் 10 தரம் இன்னென்ன விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சிருக்கா, அப்போ ஒரு 2 தரமான நம்ம பண்ணி காமிச்சா தான் உண்டு என்று அவளும் பிடிவாதம் பிடிப்படலையோ? அந்த பிடிவாதம் ஆழ்வாரும் பிடிக்கிறார். அது திருமங்கை ஆழ்வார் 2 திவ்ய பிரபந்தத்தால் பிடிவாதமா மடல் எடுத்தார். நம்மாழ்வார் ஒரு 10 பாசுரத்தால் பிடிவாதமா மடல் எடுத்தார். இப்ப மடல் எடுக்கைங்கிறது பழந்தமிழர்களுடைய மரபு. இது நம்ம சங்ககால தமிழ்னு கேள்விப்படுறோமே. முறிச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 சங்கம். அதுல முறிச்சங்கத்திலேயே இருக்கிறது மடல். மடல் எடுத்தல்னா என்ன? நீ கேட்டாலே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணு காதலிக்கிறார், பெண்ணை ஆண் காதலிக்கிறான். ஆனா என்னமோ கல்யாணம் நடக்கல, 2 பேரும் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறான். அதனால அந்த ஆண் என்ன பண்ணணுமா, பனைமரம் இருக்கு, அதனுடைய மடல் தாழ மடல் எல்லாத்தையும் எடுத்து அதுல ஒரு பொம்மை குதிரை பண்ணணும். அந்த பொம்மை குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கணும், தலை எல்லாத்தையும் விரிச்சு போட்டுக்கணும். ஆசைப்பட்ட பெண்ணோட படத்தை இன்னொரு பனைமடல்ல எழுதிக்கணும். எழுதினுட்டு அவளை பத்தி நிறைய பாட்டு, அவ அப்படி அழகு, இப்படி அழகு, இப்படி இருப்பா, அப்படி இருப்போ, ஒரு 10 பாட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு 4 குழந்தைகளை கூப்பிட்டு இந்த பொம்மை குதிரை இழுக்க சொல்லணும். இழுத்துட்டு இப்படியே தெருவா சுத்தி வந்து அவளை பத்தி பாட்டா பாடணும். இதுதான் மடல் எழுத்து. இது அன்றியிலிருந்து தமிழ் இலக்கத்துல ரொம்ப பிரதானமா இருக்கு. இதை திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் 2 பிரபந்தம் பாடினார். சிறிய திருமடல் சின்னதா இருக்கும், பெரிய திருமடல் இன்னும் பெருசா இருக்கும். மண்ணோங்க ஊர்வம் மடல் காராறு திருவேணி காணுமடவும் போய் சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரை மதுக்கச்சி ஊராமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராதி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு எந்தெந்த ஊருக்கு போவேன். என்ன அர்த்தம்? ஒரே கோபம். அந்த கோபத்தினால மடல். இதனால பயன் என்ன தெரியுமோ? தெருவாய் இந்த பிள்ளை அப்படி சொல்லிட்டு போறச்சே ராஜா பார்த்துட்டு என்ன நல்ல பிள்ளையா தானே இருக்கான், ஏன் நீ பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு பெண்ணோட பெற்றோர் இடத்துல கேட்கணும். அதுக்காக இல்லைன்னா பெற்றவர்களே பார்த்துட்டு ஓ இந்த பிள்ளை இனிமே நம்ம மரியாதையை விட்டு வைக்க மாட்டான் இருக்கு, இவன் ஊர் முழுக்க சொல்றான், அதனால பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு கொடுத்துடலாமா? இல்ல பெண்ணே பார்த்துட்டு
இத்தனை ஆசை வச்சிருக்கிறவர் போய் நான் வேண்டான்னு சொன்னேனே, நானே கழுத்து நிட்டுவிடும் அப்படின்னு பண்ணாலும் பண்ணலாம். இந்த பயன்களுக்காகத்தான் மடல் எடுப்பார்கள். இது எதனால் ஏற்படுறது? பிடிவாத குணத்தாலே. ஒரு பக்தனுக்கும் பெருமானிடத்துல கண்டிப்பா பிடிவாதம் வரும். நீ என்னவோ ஏதோ எனக்கு இப்ப இந்த நல்லதை பண்ணித்தான் ஆகணும். அது நெருக்கம் வளர வளரத்தான் இது எல்லாமே வரும். இப்போ உங்களுக்கு தோணும், நாங்கள்லாம் ஒன்றும் வீட்டுலேருந்து தூதெல்லாம் விட்டுட்டு இருக்கலையே, நீ என்னமோ தூது விடுறதுங்கிறே, நாங்கள் ஒன்றும் பணமடல்லாம் வரைஞ்சி வச்சுக்கலையேன்னா நாம் என்ன அவ்வளோ பக்தர்களாகவே ஆலையே. அது அப்புறம் தான் பணமடல்ல வரைவோம், அப்புறம் தான் தூது விடுறதுக்கு ஆரம்பிப்போம். முதல்ல இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அறிவாலே தொண்டு புரியணுங்கிற நிலைமையில தான் இருக்கும். தாசரசம் தெரிந்து தாசர்கள்னு தொண்டு புரிஞ்சா போதும். தாசனா இருந்தா அப்புறம் தாயாகி, அப்புறம் தந்தையாகி, அப்புறம் காதலியாகி, அதுல தூது விட்டு, அதுல அனுகாரம் பண்ணி, அதுல மடல் எடுத்து, அப்ப மடல் எடுத்து ஓய்தல் திருவங்கியாழ்வார் பாசனம். அது போல நம்மாழ்வார் சாதிக்கிறார். மாசரு சோதியன் செய்யவாய் மணிப்புன்னத்தை ஆசரிசீனலை ஆதிமூர்த்தியை நாடியே மாம் மடலூர்தும் குதிரியாய் மடலூர்தும். அந்த பனமடலை எழுதி வைத்துக் கொண்டு சுத்தி வராடும். இது 7வது ரசம் ஞாபகம். இதுக்கப்புறம் 8வது ரசம், இதுவும் தாண்டி வச்சுக்கும். அப்படியே ஊரால ஏதாவது திரும்பி பாப்பாளாலும் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டாள். பெண்ணு காதலனை பிரிந்து துன்பப்பட்டால் அவ உடம்பு வெளுக்கணும், நல்ல நேரம் போயிடும். பசலை நோயின்னு சொல்லுவார்கள். காதலிக்கு ஏற்படுகிறது வெள்ள நோய் அப்படின்னா பசலை, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும். ஜுவரம் காணும், பட்டொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள், பாலே கசக்கும், நிலவு சொல்றதுக்கு ஆரம்பிக்கும், படுக்க கொள்ளாது, அம்மாவுடைய மடியில படுக்க வச்சா கூட படுக்கையே கொள்ளாது. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ரசம். இந்த ரசம் எல்லாம் தாண்டினால் நேரம் வெடிக்கும். வெடிக்கிறது தான் ஊழல்கிற ரசம். 8வது ரசம் பக்தனுக்கு பெருமானுக்கு இருக்கிற ரசம் ஊழல். ஊழல்னா ஒரே கோபம். இது ஆழ்வாரே நடத்தி காமிச்சிட்டார். நான் இத்தனை தூரம் உனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ வரல, இனிமே நீ வந்தா உன்னை திரும்பி பார்க்கறதுல பேசுறது, இந்த கோபம் வரும் இல்லையோ. ரொம்ப நேரமா எதிர்பார்த்துருந்தோம், வரையன்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துட்டு நம்ம கிளம்பி போய் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில் நன்மை எல்லாத்தையும் சேவிச்சுட்டு, இன்னைக்கு ஒன்றும் வீட்டுல இப்போ சமையல் தடிகை எல்லாம் தேவையில்லை, அங்கேயே நீங்க புளியோதரை உத்தியோகம்லாம் நல்லா தரேன்னு சொல்லியிருக்கா, அதனால அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடும் சொல்லிவிட்டு காலத்தால கிளம்பி போனவர் தான். 6 மணி ஓடுறது 7 ஆச்சு 8 ஆச்சு. சொந்தராஜ பெருமாள் தூங்கியாச்சு. அவருக்கு இல்லவே இல்லை. இவர் மெதுவா 11 மணிக்கு வந்து கோவிலுக்கு போகலாமா, நான் எந்த கோவிலுக்கு போறது, எல்லா கோவிலும் சாத்தியாச்சு. அப்போ ஒரு மூலியம் அந்த கோபத்தில் வெடித்து இனிமே இவர் 10:30 மணிக்கு வந்து கதவு தட்டினா திறக்கிறது இல்லையே முடிவு பண்றாலும் இல்லையோ. அதைத்தான் ஆழ்வாரே முடிவு பண்ணான். இனிமே இந்த கண்ணன் வந்தாலும் என் தோட்டத்துக்குள்ள விடுறதே இல்லை. கண்ணன் தோட்டத்துக்காக வருகிறார். ஆழ்வார் தோழிகளோட பந்தாடின்னு இருக்கார். பந்து அப்படி தள்ளி போய் விழுந்தது. அந்த பந்தை எடுக்கிறதுக்காக கண்ணன் உள்ள வந்தாராம். ஆழ்வாரும் கோபம், நீ உள்ளேயே வராதே, அந்த பந்தை கீழே போட்டு போ, மின்னடமடவார்கள் நின்னொரு சூடுவார் முன்பு நானது அஞ்சுவன், என்னுடைய பந்துங்களும் தந்து போகு நம்பி கடகமேரேல், நீங்க வராதே, நீ இப்படி எத்தனை பேரை ஏமாத்திருக்கேன்னு எனக்கு நல்லா கணக்கு தெரியும், என்னை ஏமாத்த வேண்டாம், வெளியில போ. இது ஊழல் ரசம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்